நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தேனி கிளியான்தட்டு விளையாட்டுப் போட்டி. தேனி மாவட்டம் பெரியகுளம் மதுரை சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் 14 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவியருக்கான 19ஆம் ஆண்டு மாநில அளவிலான சப் ஜூனியர் கிளியான்தட்டு இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் தேனி அணியும் செங்கல்பட்டு அணியும் விளையாடியதில் தேனி அணியர் வெற்றி பெற்றனர். மற்றொரு போட்டியில் பெண்கள் பிரிவில் தேனி பெண்கள் அணியும் கன்னியாகுமரி பெண்கள் அணியும் மோதியதில் தேனி பெண்கள் அணி வெற்றி பெற்று முதல் பரிசை வென்றது. நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜயகுமார். கரூர் கிருஷ்ணராயபுரம் அருகே புதுப்பட்டியில் பாப்பாத்தியம்மன் கோவில் முப்பூஜை விழா 10 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. 100 ஆண் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே புதுப்பட்டியில் பாப்பாத்தியம்மன், அங்காள பரமேஸ்வரி, ஏழுமலையான், மதுரை வீரன், பெரியசாமி, வீரபத்ரன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் அடங்கிய இக்கோவிலில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று முப்பூஜை விழா இன்று கோலாகலமாக துவங்கியது. மகாதானபுரம் காவிரி ஆற்றில் அனைத்து தெய்வங்களுக்கும் புது பட்டம் எடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விரதமிருந்த 100 ஆண் பக்தர்கள் தலையில் அருள் வந்த பூசாரி தேங்காய் உடைத்து, அதனைத் தொடர்ந்து புது மருளாளிகள் கரகம் மற்றும் வேல்களை தூக்கிக் கொண்டு மேளதாளங்கள், வான வேடிக்கைகள் முழங்க சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். திரிபுவனை தொகுதி சின்னப்பேட் மற்றும் பெரியப்பேட் கர்மாதி கொட்டா பராமரிப்பு செய்யப்பட்டது. திரிபுவனை தொகுதி தவக நிர்வாகி ராஜா ஏற்பாட்டில் தவக தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் வழிகாட்டியபடி புதுச்சேரி திரிபுவனை தொகுதிக்குட்பட்ட சின்னப்பேட் மற்றும் பெரியப்பேட்டில் 900 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இறந்தவர்களுக்கு சடங்கு செய்வதற்கு கருமாதி கொட்டாய் சுமார் 40 ஆண்டு காலமாக பராமரிப்பு இல்லாமல் இருந்ததால் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் திரிபுவனை தொகுதியில் உள்ள பெரியப்பேட், சின்னப்பேட், சிலோன் கோட்ரஸ் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 25,000 மதிப்பீட்டில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் திரிபுவனை தொகுதி நிர்வாகி ராஜா ஏற்பாட்டில் மற்றும் கிளை நிர்வாகிகள் ஏற்பாட்டில் அசோக், கிருத்திகா, ராஜசேகர், பூவரசன், ராஜேஷ், வழக்கறிஞர் வெற்றிவேல், நவீன், கார்த்தி, அஜித் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சரி செய்து தரப்பட்டது. புதுச்சேரி மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் இலவச மருத்துவ முகாமை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தொடங்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அதிமுக மணவெளி சட்டமன்ற தொகுதி மற்றும் பாண்டிச்சேரி பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாம் அபிஷேகப்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் தலைமையில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இலவச பொது மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் பொது மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், எலும்பு மருத்துவம், தோல் மருத்துவம், கண் மருத்துவம், சர்க்கரை வியாதி உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் பார்வை குறைபாடுகள் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு அங்கேயே இலவசமாக கண்ணாடிகளும் வழங்கப்பட்டது. மருத்துவ முகாமில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் கட்சி அனைத்து பொறுப்பாளர்களும், நிர்வாகிகள், பொதுமக்கள் இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முருகானந்தம். சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளியுள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வாராகி ராகு கால பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்யா ராஜமாதங்கி கால பைரவர் பத்ரகாளி மகாவாராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை, அபிஷேகம், வாசன திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்க பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகையால் அபிஷேகம், கலசம் மகா அபிஷேகம், சோட சுப்சாரம் நடைபெற்றது. விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி, பிரசாதம் வழங்கப்பட்டது. ராகு காலத்தில் அன்னை வாராகி வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திரபாக்கியம், உத்தியோகம், பில்லிசூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல் விலை என்றாலும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாகதோஷங்களும் பரிகாரங்கள் செய்யப்படும். அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும். ஜெய் வாராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வாராகி உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது.
இதன் தொடர்ச்சியாக நவராத்திரி 4ஆம் நாள் பூஜை ராகு காலத்தில் ஓமம், அபிஷேகமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. இன்று வாராகி வராக ஜெயந்தி வளர்பிறை பஞ்சமே என்பதால் சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. வருகின்ற 6ஆம் தேதி 27 நட்சத்திர தம்பதியர் பூஜ்யம் சண்டி யாகம் நடைபெற உள்ளது. News21 செய்திகளுக்காக முருகானந்த். தி நேஷனல் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் தி நேஷனல் வெல்ஃபேர் அசோசியேஷன் மற்றும் மேல்விஷாரம் ஜமியத் உலமா யூத் கிளப் இணைந்து நடத்திய போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி இஸ்லாமிய ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அசோசியேஷன் தலைவர் ஆலி ஜனாப் கே முகமது அயூப் சாஹிப் தலைமையில் நடைபெற்றது. பள்ளியின் காலை வழிபாட்டின் போது ராணிப்பேட்டை மாவட்ட அரசு காஜி மௌலவி அப்துல் கரீம் காஷிபி கலந்து கொண்டு மாணவர்களிடையே போதைப் பொருட்களால் உண்டாகும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள், மாணவர்கள், நிர்வாகிகள் அனைவரும் போதைப் பொருட்களுக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆற்காடு நகர காவல் துணை ஆய்வாளர் அண்ணாமலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணி இஸ்லாமிய ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்திலிருந்து துவங்கிய பேரணி அண்ணா சாலை வழியாக புளியமரம் பேருந்து நிலையம் வரை நிறைவு பெற்றது. அப்போது ஆசிரியர்கள், ஜமியத் நிர்வாகிகள், அசோசியேஷன் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். News21 செய்திகளுக்காக பாஸ்கர். ஓமலூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆர்வத்துடன் இரத்த தானம் வழங்கினர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் 51வது பிறந்தநாளை முன்னிட்டு ஓமலூரில் தவக நிர்வாகிகள் மற்றும் அரசு மருத்துவமனையுடன் இணைந்து இரத்த தான முகாம் நடத்தினர். இதில் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில், வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பெருமாள் முன்னிலையில் ஓமலூர் நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இரத்த தான முகாமை துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆர்வத்துடன் இரத்த தானம் கொடுத்தனர். முன்னதாக அரசு மருத்துவமனை மருத்துவ பணியாளர்கள் இரத்த தானம் அளிப்பவரின் இரத்த மாதிரியை பரிசோதனை செய்த பின்னர் அவர்களிடமிருந்து முறையாக இரத்தத்தை பாதுகாப்பாக சேகரித்தனர். மேலும் உடனுக்குடன் அவர்களுக்கு இரத்த தான சான்றிதழ் வழங்கப்பட்டது. இம்மாமில் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் பாராட்டி உற்சாகப்படுத்தினர். இம்முகாமில் ஓமலூர் நகர செயலாளர் மணி, மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் துரை உள்ளிட்ட ஏராளமான நகர மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். News21 செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன்.